பன்னீர் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்லயே தூங்கிட்டு இருக்கு. என்னைக்காச்சும் ஏதாச்சும் அத வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு, பன்னீர வெளிய எடுத்து தண்ணீல போட்டு விட்டேன். சீரக சம்பால 2 ஜீரா ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் தேவையானத போட்டு குக்கர மூடி வச்சுட்டு, பன்னீர் மசாலாக்கு ஒரு ஜார்ல 3 தக்காளி அரிஞ்சு சேர்த்துக்கிட்டேன். கூடவே 2 பச்சை மொளகா, 2 காஷ்மீரி மொளகா, ஒரு 10 கேஷ்யூ நட் ஊற வச்சது, கொஞ்சமா இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு தனியா அரைச்சு எடுத்து வச்சுட்டேன். ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் பட்டர், மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கட் பண்ணி வச்சிருந்த பன்னீரையும் உள்ள சேர்த்தி, அந்த மசாலா எல்லாம் பன்னீர்ல அப்ளை ஆனோனே தனியா எடுத்து வச்சுக்கணும். அதே பேன்ல 2 கொஞ்சமா பட்டர் சேர்த்து வெட்டி வச்சிருக்க வெங்காயத்த போட்டு நல்லா வணக்கிக்கணும் உப்பு போட்டு. அது வணங்குனதும் அரைச்சு வச்சிருக்க மசாலாவ உள்ள ஊத்திட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 10 நிமிஷத்துல கொஞ்சம் கெட்டியா இந்த மாரி திரிஞ்சு வரும். அப்ப தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி மறுபடியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு கொதி வர்றப்ப நம்ம வச்சிருக்கிற பன்னீரையும் நான் இன்னைக்கு பீஸும் சேர்த்திருக்கேன். அதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி, கொரியாண்டர் போட்டு இறக்கிர்லாம் பட்டர் போட்டு. இந்த மாரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதான் லஞ்ச்.